ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சாம்பார் சாதம் செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், வெங்காயம், தேவையான பூண்டு, தக்காளி, பீன்ஸ் 2, கத்திரிக்காய் 1, பீட்ரூட் 1, அவரைக்காய் 4 அவரைக்காய். புளி நம்ம வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இந்த டம்ளர் அளவு 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு தேவையான அளவு, வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, நம்ம தக்காளி போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வெந்துச்சு, வந்து காய் கொட்டிக்கலாம். காய் 2 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கிட்டோம். அதுங்காட்டியும் நம்ம வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வந்து மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் வீட்டு மிளகாத்தூள் வந்து எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சோம்ல எவ்வளோ அளவுன்ட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கொஞ்ச நேரம் கலந்து விட்டுக்கலாம். நம்ம புளி வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அது இப்போ கரைச்சி ஊற்றிக்கலாம். கரைச்சி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அதிலே கொதிக்க விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா கொதி வந்துச்சு, நம்ம வந்து இப்போ அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டோம், இப்போ கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றலாம், தேவையான தண்ணி. அரிசி வந்து 1 டம்ளர்,
பருப்பு வந்து 1/2 டம்ளர், 1/2 டம்ளருக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். மொத்தம் 5 டம்ளர் ஊற்றணும். 4.5 டம்ளர் ஆகுது, 5 டம்ளர் ஊற்றிக்கலாம் நம்ம. ஏன்னா சாப்பாடு வந்து கொலையே வரணும்ல, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து புழுங்கல் அரிசியில் தான் செய்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நம்ம போட்டுக்க வேண்டியதான். தேவையான அளவு உப்பு போட்டோம். நம்ம ஒரு கலரிட்டு மூடி வச்சிடலாம். 5 விசில் விடணும் நம்ம. இப்போது நம்மளுக்கு கொலையே வரணும்ல, அதெல்லாம் 5 விசில் விடணும். மூடி வச்சுட்டேன். 5 விசில் கழித்து திறந்து பார்க்கலாம். 5 விசிலுக்கு அப்புறம் இப்படி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது தொட்டுக்கு வந்து அப்பளம் இல்லை முட்டை ஏதாவது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ கொலையாக வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டிடுங்க.